வணக்கம். வண்ணக்களஞ்சியத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஸ்டைலில் நான் ரெகுலராக செய்கிற பூரண கொழுக்கட்டை, ஸ்டஃப்டு கொழுக்கட்டை. ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஆறுனா கூட அதோட சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது, ட்ரையாகவும் ஆகாது. அதுக்கான ஒரு சில டிப்ஸு என்னன்றதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது செய்யறதுக்கு பச்சரிசி மாவு 1/2 கிலோ, பொட்டுக்கடலை 1 கப், ஏலக்காய் 4லேருந்து 5, மைதா மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு, தேங்காய் 1/2 மூடி, நாட்டு சர்க்கரை 1 கப், நெய் 2லேருந்து 3 டீஸ்பூன். முதல்ல பொட்டுக்கடலையை கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். சாதாரணமாக நம்ம கொழுக்கட்டை செய்கிறப்போ கடலை பருப்பு ஊற வச்சு வேக வச்சு செய்வோம். ஆனால் இது சடனாக செய்யணுன்னா, குயிக்காக செய்யணுன்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலையை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் அதே கடாயிலேயே 1/2 கிலோ பச்சரிசி மாவு, இது சாதாரணமாக கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு தான், அதை நல்லா ஹீட் பண்ணி வறுத்துக்க போகிறோம். தீ மிதமானதாக இருக்கணும், மாவோட கலர் மாறக்கூடாது, ஆனால் மாவு நல்லா சூடு ஏறணும். இந்த மெத்தடில் பண்ணால் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக உடையாமல் வரும். இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்க இருக்கணும். நல்லா சூடாக பபிள்ஸ் வர்ற அளவுக்கு தண்ணி இருந்ததுன்னா தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக உடையாமல் வரும். இப்போ நம்ம ஆற வச்ச பொட்டுக்கடலையோட தேங்காய், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரைச்சிக்க போகிறோம். இது நல்லா கொரகொரப்பாகவே அரைச்சிக்கலாம், ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்ச இந்த மாவை நம்ம ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்து இந்த ஸ்டஃபிங் பிசைய வேண்டாம், ஏன்னா வெல்லத்தில் இருக்க ஈரப்பசையே கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டோன்னா ரொம்ப அது தளர்ந்து போயிடும். அதனால் அப்படியே அதை சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவில் நல்ல தண்ணி கொதிக்கிற தண்ணியை ஊற்றி பிசைய போகிறோம். இந்த ஸ்டேஜில் மைதா மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மைதா மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா, நமக்கு அது நல்லா கையில் தட்டுறப்போ அழகாக அது உடையாமல் நல்ல ஃப்ரீயாக வரும். கொழுக்கட்டை மாவு உடையாமல் ஃப்ரீயாக வரணுன்னா மைதா மாவு சேர்த்தோன்னா அதோட ஸ்டிக்கினஸ்னால் மாவு நல்ல பைண்டிங்கில் உடையாமல் வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொதிக்கிற தண்ணி இதில் ஊற்றி பிசைய போகிறோம். நெய் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோன்னா கொழுக்கட்டை நல்ல மணமாக இருக்கும். இதுக்கு குறைஞ்சது 3லேருந்து 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி பிடிக்கும். அதனால் தண்ணியை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சுட சுட தண்ணியை ஊற்றி இது மாதிரி ஒரு மரக்கரண்டியில் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். ஆனால் மாவு நல்லா சாஃப்டாக பிசையணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட போகிறோம். தண்ணி எவ்வளோ இழுக்குதோ, அதாவது 3லேருந்து 3.5 டம்ளர் வரைக்கும் தண்ணி பிடிக்கும். அதனால் 3.5 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கலாம். மாவு இந்த சாஃப்டான வெண்ணெய் பதம் வர்ற அளவுக்கு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாவை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். கொழுக்கட்டை செய்யறது ரொம்ப கஷ்டம், நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் ரொம்ப ஈஸி தான். கையில் இது மாதிரி கப்பு மாதிரி கையிலேயே அதை தட்டி உள்ள ஸ்டஃபிங்கை வச்சு க்ளோஸ் பண்ணிட போகிறோம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம கையிலேயே இது மாதிரி தட்டி உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு கார்னர்ஸை நல்லா அழுத்தமாக ஒட்டிட்டோன்னா ஈஸியாக ஒட்டிக்கும். நீங்கள் இந்த ஷேப்பில் தான் செய்யணும்னு இல்லை, மோல்டு இருந்தால் மோல்டுலேயும் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம காயறதுக்கு முன்னாடி இது மாதிரி செஞ்சிட போகிறோம். எல்லா ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம இதை ஹீட் பாயில் பண்ணி, அதாவது ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கில் நீங்கள்
கடலைப்பருப்பை வேக வச்சு தண்ணியை வடிய விட்டு மிக்சியில் அரைச்சி அதையும் சேர்க்கலாம். இல்லை கருப்பு எள்ளு அதில் செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ஸ்டீம் குக் பண்ணதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இட்லி பாத்திரத்துலேயே இதை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். குறைஞ்சது ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இட்லி தட்டு மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டுட்டு துணியை நல்லா நனைச்சி புழிஞ்சு போடணும். ஈரம் இருக்கணும், ஆனால் ரொம்ப அதில் தண்ணி இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே நம்ம பிடிச்சி வச்சுருக்க எல்லா ஸ்டஃப்டு கொழுக்கட்டையும் இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கிடலாம். எல்லாமே ஒன்றோட ஒட்டும் பயப்பட வேண்டாம். எல்லாத்தையும் இது மாதிரி அடுக்கிட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 15 நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக இந்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான இந்த கொழுக்கட்டை ரெசிபியை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வண்ணக்களஞ்சியம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.